ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நான் நல்லாக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமஸ்தங்கோ ஜெய் ஜெகநாத். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கிச்சன் ஆர்கனைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி சரியான குளிர் அடிக்குது. கிளைமேட் கூட வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது எனக்கு. அதனாலே வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஷொட்டர் வந்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நேற்று ஃபுல்லாக வந்து ஃபீவர் வந்துட்டு இருந்துச்சு காலையிலேயே. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, தைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சமையல் வேலை, பூஜை பண்ணுறது இது எல்லாமே முடிச்சிட்டேன். சரி உட்காந்து இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து கிச்சன் ஆர்கனைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நேற்று மிஷின் வாங்கினதை பற்றி சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி அதிலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து தெரியல. நீங்கள் வந்து க்ளியராக பாருங்கள். இருந்தாலும் நான் இதில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். 4500 ரூபா. அவங்க வந்து எனக்கு கம்மியாக தான் போட்டு கொடுத்தாங்க. மேபி திருப்பி நான் வந்து ஒடிசாவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ரிட்டன் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுமா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். போகும்போது எடுத்துகிட்டு போவேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஆசை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அவரோட விருப்பம்தான். ஏன்னா இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் எனக்காக வந்து பேசுகிறாங்க வீட்லேயே. அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு விலாகில் வந்து உங்களுக்கு அவரை வந்து காமிக்கிறேன். அவர் என்கிட்ட பேசுகிறது அதுக்கப்புறம் எல்லாமே ஓகேங்களா. அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக நம்ம திங்ஸ் எல்லாமே அங்கங்கே கடந்துருந்துச்சு. எல்லாமே இதில் வந்து போட்டு வைக்கலாம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு வந்து என்னென்ன போட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். ரொம்பவே வந்து கசகசன்னு இருந்துச்சு. டப்பா எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் இல்லைங்களா. அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தொடச்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சரி இப்போ வந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம். மீன் வைக்கலாம். இந்த டப்பா அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து மிக்சர் அந்த தாத்தா வந்து இது அதுக்கப்புறம் வத்தல் ஒடிசாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த மிக்சர், அந்த வத்தல், அதுக்கப்புறம் வந்து அவல் வந்து கொடுத்து விட்டுருந்தாரு டப்பா போட்டுட்டு. இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள், இது வந்து கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரமாக இருக்குது. வந்து 2 டப்பா தான் இருக்குது. இதில் வந்து தனியாக இல்லை, இது போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள்,
இதில் வந்து பிரியாணி அதை அப்படியே இருக்கும். மசாலா போட்டு வச்சிடலாம். இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் எடுத்து இப்போதைக்கு ஆளுநதுக்கப்புறம் வந்துட்டேன். அதாவது சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் இது வந்து கொஞ்சம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி 200 கிராம் வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் வந்து கம்மி காசும் கிடைக்கும். கம்மியான ப்ரைஸில் வாங்கினோன்னா அதிகம் ஆகிடும். இதில் வந்து 200 இல்லை, அதனால 50 கிராம் வாங்கிட்டேன். 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுவும் இதில் போட்டுட்டேன். கண்டுபிடிக்க முடியும், பேர் எழுத வேண்டாம், அதனால் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்து எதுவுமே செய்யலை. இதில் வந்து பிரியாணி இலை மட்டும் போட்டுக்கலாம். கழுவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து பிரியாணி எண்ணெய் மட்டும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பட்டை, அந்த வெந்தயம், இதை குட்டி டப்பாவில் போட்டுக்கலாம். வெந்தயம் அந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா, மெத்தி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டாணி கொஞ்சமாக தான் இருக்குது, இதில் போட்டுக்கலாம். வாங்கி வைக்கலாம். பட்டை அதுவும் குட்டி டப்பாவில் போட்டுக்கலாம். பட்டை ஏலக்காய்லாம் ஒரே இதில் போட்டுக்கலாம்.
ஏலக்காவும் ஒரே டப்பாலே போட்டுக்கலாம். அப்புறம் டீ தூள் அதுவும் குட்டி டப்பாலே போட்டுக்கலாம். எண்ணெய் இதுக்கு வந்து ஸ்பூன்ஸ் இல்லை, ஸ்பூன் வாங்கலாம், குட்டி குட்டி ஸ்பூன்ஸ். காஞ்ச மிளகா நல்லா போட்டுக்கலாம். இந்த டப்பாவில் வந்து சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம். கடு வாங்கியிருக்க ஞாபகமே இல்லை. இது வந்து 5 கிலோ டப்பா. இப்போதைக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 கிலோ மட்டும் கொடுத்தேன். நல்லா டைட்டாக இருக்கு. புளி வாங்கல, இதில் பாதி அதில் பாதி இருக்கு. இது எதில் வைக்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ வைக்கலாம். இதில் போட்டுக்கலாம். அவள் கொஞ்சமாக இருக்கு. இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசுப்பா? கரெக்டாக மாட்டேங்குது. இது வந்து அந்த தாத்தா எடுத்துகிட்டு வந்து புளி அங்கே இருக்க வத்தல் அதெல்லாமே காமிக்கிறாங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ரசம் செய்யறதுக்கு பருதுலாம் இருக்காது. ஒரு டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு. இதில்
இந்த தாத்தா ஒடிசாலேருந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. பாதி காஞ்ச வத்தலும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் போட்டுக்க. பூரி அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தார் தாத்தா. அந்த தாத்தாவை எப்பயாவது வீடியோவில் காட்டுறீங்க. என் ஹஸ்பண்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்தாவுக்கு ஒரு பையன் மாதிரி பார்த்துப்பாரு. வத்தல் காஞ்ச வத்தல் இதில் எதுவும் பற்ற மாட்டேங்குது பாருங்களேன், ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த டப்பாவில் வந்து இந்த வத்தல் போட்டு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கடுகு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பெல்லாம் இந்த டப்பாவில் போட்டிருக்கேன். அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து துவரம் பருப்பு, இது ரெண்டு மைசூட்டாக சொல்லுவாங்க. அது இந்த பெரிய டப்பாவில் வந்து அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நல்லாயிருக்கும் பார்க்கவும். அரிசி டப்பா வந்து இங்கே வச்சுக்கேன். தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சீரகம், கடுகு அதெல்லாமே வந்து எமர்ஜென்சிக்கு எடுக்கிறது. அதுக்காக இங்கே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம வச்சிடலாம்.
ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இப்போ ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா டப்பாஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து பார்க்கலாம் என்னென்ன வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது திங்ஸ் வரும் வைக்கிறதுக்காக, அதனால் எக்ஸ்ட்ரா டப்பாஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் அரிசி டப்பா, அதுக்கப்புறம் வந்து மாவு டப்பா ஃபுல்லாக கீழே போர்ஷனில் வந்து வச்சிடறேன். அதை வச்சுட்டு நான் வச்சுட்டு காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கே வந்து செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். இந்த இடம், இந்த செல்ஃப்ஸ் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மசாலா டப்பாஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பக்கம் உப்பு, மிளகாத்தூள், அதை மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் நம்ம வந்து போட்டுட்டோம். சரிங்களா, இந்த சைடு வந்து கீழே வந்து இண்டக்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து மிக்சர், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்து அரிசி அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படி வச்சுருக்கேன். இது கீழே வந்து தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து இது என்னவோ கிளாஸ் வைக்கிறதா இல்லை எனக்கே தெரியல இது என்னென்னு கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தைக்கிற கட்டை, அதுக்கப்புறம் இது கிளிப்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுமே போட்டு வைக்கல, ஏதாவது போட்டு வைக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கு. ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கினது தான். பீன்ஸ் இருக்குது, கம்ஃபர்ட்டில் பாதி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகா போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 டப்பாலையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆர்கனைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் எல்லாருக்கும்.